ஒரு 2 இட்லி ஒரு வடையில தீந்து போயிருக்க வேண்டிய பசி, இல்ல ஒரு காஃபி 4 பிஸ்கட்ல தீந்து போயிருக்க வேண்டிய பசி உங்களுக்குள்ள பொங்கும் பொழுது, அது பசின்னு கண்டுபிடிக்காம இருந்தீங்கன்னா, அது எப்படி உங்க சிந்தைக்குள்ள புகுந்து என்னென்ன மாதிரி கமாண்ட அந்த நேரத்துல உங்க முன்னாடி வர்றவங்க, உங்க முன்னாடி இருக்கிற சூழ்நிலைகள், உங்களுக்கு முன்னாடி வர்ற நினைவுகள், இதை பத்திலாம் என்னென்ன மாதிரி கமாண்ட நீங்க ஜெனரேட் பண்றீங்கன்னு பாரு. அதனாலதான் நான் பாரம்பரியமான பல குடும்பங்களை பார்த்துருக்கேன். என்னுடைய பாட்டனாரா கூட பார்த்துருக்கேன். கடையிலே வியாபாரத்திற்காக யாராவது ஒருவர் வந்தால் கூட, உறவு நட்பு வீட்டுக்கு வரவங்க அவங்க மட்டும் இல்ல, கடையிலே வியாபாரத்துக்காக யாராவது வந்தா கூட முதல்ல சாப்பிட வைப்பாங்க. அவங்க சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னா கூட ஒரு காஃபியாவது குடிங்கன்னு. அப்ப எனக்கு புரியல, கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சது. ஒரு மனிதன் வரும் பொழுது என்ன வேணா மூட்ல இருப்பான், முதல்ல சாப்பிட வச்சிங்கன்னா அமைதியோடு சித்தின் பாகமா